your topic my tutorial 1. ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம், டைம் அண்ட் ஒர்க். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், மெயின் பிக்சர் நம்ம லாங் வீடியோவில் போட போகிறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் பற்றி ஃபுல்லாக நம்ம ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் வித் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B take to complete the work? So question என்ன சொல்லுதுன்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 16 டேஸில் முடிப்பாங்களாம். அதே ஏ தனியாக பண்ணாங்கன்னா 48 டேஸில் முடிப்பாங்களாம். ஸோ பி தனியாக அந்த ஒர்க்கை பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஏபியோட ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க, 16 டேஸ், கரெக்டா? நெக்ஸ்ட்டு ஏவோட ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 48 டேஸ். ஸோ இப்போ நம்மளை பியோட ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிவன் எழுதிட்டோம். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் என்னன்னு பார்க்கலாம். 1/16. ஏயோட 1 டே ஒர்க் 1/48. அப்போ பியோட 1 டே ஒர்க் என்ன வரும்? ஏ ப்ளஸ் பியில் நம்ம ஏவை எடுத்துட்டோன்னா பியோட ஒர்க் கிடச்சிருமா? அதை தான் இங்கே நான் எழுத போகிறேன். ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கில் ஏவோட 1 டே ஒர்க்கை சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1/16 மைனஸ் 1/48. இது வேற வேற டினாமினேட்டர் இருக்கு. ஸோ நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் என்ன வரும், 48. ஸோ இதை இன்டூ 3 பண்ணால் 48 வருமா? ஸோ 3/48 minus 1 which we will get 2/48. இதை நம்ம 2 டேபிளால் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணால் we will get 1/24. ஸோ therefore B will take 24 days to complete the work. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை ஒரு பெரிய லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் அண்ட் வெயிட் கைஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் நான் டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.